சின்ன பண்ணி ஒரு வாய் அள்ளி தரட்டா? வேண்டாம். இது இறைச்சி குழம்பு மீன் தொக்கு எல்லாம் இருக்குது, அதை வச்சு எப்படி பசஞ்சு தாரேன். வேண்டாங்க, எனக்கு சாப்பிட்டதுக்கே ஒரு மாதிரி மனசு இல்லாம இருக்குது. நீ தானே பசிக்கும்னு சொன்னா? பசிக்கும்னு தான் சொன்னேன், ஆனா இப்ப சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டே இஷ்டம் இல்ல. என்ன நோக்காடுன்னு தெரியல. யாராவது நான் சாப்பிட்டதை கண்டு போட்டு போவளோ? அப்படி எல்லாம் ஒண்ணு ஆவாது சின்ன பண்ணே. வீட்டுல போய் குடிக்க பக்கத்துல கொஞ்சோண்டு வெண்ணி வச்சு அதுக்குள்ள பெருங்காயத்தூளை போட்டு ஆத்தி குடின்னு ஒரு மாதிரி கேஸ் அது இதுன்னு இருந்தாலும் அப்படிதான் இருக்கும், சாப்பிட்டதுக்கு மனசு இல்லாம. நல்லா சரியாயிருப்பதுக்க. என்னக்கா? சாப்பிட்டு வந்த இடத்துல என்ன மாப்பிள்ளை முன்னாடியும் பேசிட்டே இருக்கீங்க, சாப்பிடுங்க. ஏக்க சாப்பிட முடியலக்கா. ஏமா சாப்பாடு எடுபடலையோ? ஐயா அப்படிலாம் இல்லக்கா, நல்லா இருக்குது. எனக்கு என்னமோ சாப்பிட்டதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ராணியக்கா டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்குது, எந்த குறையும் இல்ல. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குவான். அப்படியே அப்ப ரசம் மட்டும் ஊத்தி கொஞ்சோண்டு சாப்பிடுறியா? இந்த ஃப்ரைட் ரைஸ் போட்டு தின்னுட்டு இருக்காத. பரவாயில்லக்கா, வேண்டாம். ஒண்ணுமே திங்க மனசு இல்ல. ஏன் திடீர்னு நல்லாதானே இருந்தா? காலையில என்னது சாப்பிட்டா? காலையில துவாசை தின்னேங்க. அப்பன் சாப்பிட்டதுக்கு மனசு இருந்துச்சா? இருந்துச்சுக்க, கொஞ்சம் சாப்பிட்டேன். மாறி இருந்தாலும் வச்சுட்டு வந்துட்டேன். ஏக்கா இப்பதான் எனக்கு ஓரமா வருது. இவ யாந்திரமா சாப்பிட மாட்டேக்க. காலையில சிக்கன் வேணும் மட்டன் வேணும்னா நான் கொண்டு போய் அங்க வெஜ்ஜில வாங்கி கொடுத்துட்டோம்ல, அந்த இதுதான் அவளுக்கு ஒத்துக்கடலையாட்டு இருக்குது. சாம்பார் சட்னின்னு வச்சு சாப்பிட்டா. தூர பரியல, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்காதிய. ஏக்க நான் பைய சாப்பிட்டுருவாங்க, நீங்க வேற ஆள்வேளை போய் பாருங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல மக்கா, இனிதான். அப்ப நீங்க சாப்பிடுங்க. இப்ப கொஞ்சம் ஆள்வ கம்மியா தானே இருக்குது. அப்படி எல்லாம் பார்க்க கூடாது சின்ன பண்ணே. 3 மணி ஆவணத்துக்கு திடீர்னு நம்ம அப்பதான் சாப்பிட போயிருப்ப உடனே ஆள் வந்து நிக்கும். மாறி அங்க போய் இருக்கது யாரு? ஏக்க பேசாம நான் உங்ககிட்ட வேலைக்கு வந்துட்டா? என்ன வேலைக்குமா? அங்க கல்லாப்பட்டியில இருந்து ரூபா வாங்கிய வேலை. அதுல வந்து நான் இருந்துக்கிட்டே வர வீட்டெல்லாம் ரூபாய் வாங்கி மீதியை கரெக்டா கொடுத்துருவேன். ஏன் வேலைக்கு இல்லாம உழவிக்க? எனக்கு இருக்கதே அந்த ஒரு வேலைதான். எங்க அண்ணன் நீ ஒரு வேலை இங்க செய்யக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் ஆள் படணுட்டான். பணம் வாங்கி கொடுக்கறது மட்டும் நீ பாத்துக்க, அது வேற யார்ட்டையும் கொடுக்காண்டான்ட்டு என்னை உட்கார வச்சுட்டான். இப்ப நீ அந்த வேலையை பார்த்தா நான் என்ன செய்யுது? நீங்க வீட்டுல படுத்து ரெஸ்ட் எடுங்க. எவ்வளவு நேரம் மட்டும் படுக்கிறதுக்கு சின்ன பண்ணே? பகல்ல இப்ப உறக்கமே கிடையாதா? வீட்டுல இருக்க அன்னைக்கு கூட பகல்ல கொஞ்சம் படுத்து உறங்கோனாலும் உறக்க வர மாட்டேங்குதுங்க. அப்படி ரொம்ப பிஸி ஆயாச்சு. பரவாயில்லக்க, எனக்கு ஒரு வேலை தடனை பத்துடுங்க. பாருங்க காலையில ஸ்கூட்டி எடுத்து கொடுத்ததுல இருந்தே சொல்லிட்டு இருக்கா. எனக்கு அவ ஒரு சர்ப்ரைஸும் பண்ண முடியலையா, அவட்ட ரூபாய் இல்லையா. அதனால எங்கயாவது வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறாளாம். சூப்பரா இருக்குவே. சும்மா கடக்குறிய? யாங்க வீட்ல இரு சின்ன பண்ணே. இப்ப என்ன வருமானத்துக்கு வழி இல்லாம இருக்கீங்க? அதான் வர்க்கீஸ் நல்லா சம்பாதிக்கம்ல. மாறி என்னத்துக்கு போட்டு நீயும் போயிட்டு கிடக்கணும்? 2 பிள்ளைகளும் கொஞ்சம் வளரட்ட, அதுக்கு அப்புறம் பாத்துக்கிடலாம். இப்ப பல்லடத்துக்கு போயிட்டு 3 மணிக்கு வந்துருவு. யார் பாத்துக்கிட்டாலும் அம்மா வீட்ல இருந்தா தானே பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் பொறு பெற போய்கிடலாம். ஏக்கா சாப்பிட்டதுக்கு பில்லு ராணியக்காவே எடுக்கணும். கொஞ்சம் இருங்கவி வந்து எடுத்துருவோவனே. சரி அவ எங்க மும்மரமா பேசிட்டு இருந்தாவளா, சரி நீங்க வந்தோன்னு உங்ககிட்ட கேப்போன்னு கேட்டேன். அப்படியே நாங்க இங்க விளம்பரத்துக்கு மட்டும்தாமா. பில் எடுக்கிறது ரூபா கொடுக்கிறது எல்லாம் அவிய வேலைதான். சரி ராணி ஆண்டி. ஓ என்னம்மா? கொஞ்சம் வாங்க. சாப்பிட்டதுக்கு இன்னும் பில் போடல. சாப்பிட்டதுக்கு பில்ல ஒரு 1000 ரூபாய் தந்துட்டு போங்க மக்கா. 1000 ரூபாய் என்ன 2000 ரூபாய் கூட தாரோம். நீ தருவா மக்கா, தரமல இருக்க மாட்டா. ஆனா வேண்டானே. என்னத்த வேண்டாங்கறிய? மாறி அடுத்த நேரம் உங்க கடையில வந்து சாப்பிடணுமா வேண்டாமா? ஆமா எவ்வளவுன்னு சொல்லுங்க ஆண்டி. மக்கா தடவை வந்திருக்கீங்க என் கடைக்கு. என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு சும்மா கொடுக்க மாட்டேனா? வீட்டுக்கு வந்தாலும் நான் உங்களுக்கு இப்படிதான் பார்த்து எல்லாம் தந்திருப்பேன். ஹோட்டலு அது நம்ம ஹோட்டலு, இதுக்கு போய் ரூபா வாங்கிட்டா இருப்பவ. அடுத்த நேரம் நீங்க வரும்போது நான் கண்டிப்பா வாங்குவேன். தடவை வந்ததுனால உங்களை மன்னிச்சு விடியே. எப்படி வருவீங்களா அடுத்த நேரம்? கண்டிப்பா வருவோத்த. ஆண்டி உண்மைக்கு வேண்டாமா? வேண்டாம், நான் விளையாட்டுக்குலாம் சொல்லல, உண்மைக்கு தான் சொல்லேன். என்ன சிந்து சந்தோஷமா இருக்குவோ? அப்படி எல்லாம் இல்ல போங்க. அடுத்த நேரம் வரும்போது நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு நிறைய ரூபா கொடுத்துறணும்னு. சரி அடுத்த வாரமே கூட்டிட்டு வரீங்களா? அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு. ஆமா நீங்க ரெண்டே இப்ப சின்ன பொண்ணு வீட்டுக்கு தான போறீங்க. இப்பதான் என்கிட்ட சொன்னா பாத்துக்க. ஆமா சின்ன பொண்ணு இந்த வீட்டுக்கு தான் போறோம். திடீர்னு சடன் பிளான். உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து கேட்டாப்ல, சரி வாரோன்னு சொல்லிட்டேன். போயிட்டு வாங்க மக்கா. அடிக்கடி எங்கயாவது வெளிய போனாதானே உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்க அப்பாக்கு கூட பிறந்த தங்கச்சி தான் கிடையாது. சித்திமாவா இருக்கும்போது போய் பார்க்கணும்ல நீங்களும் அத்தன்ட்டு. ஆமாத்த கண்டிப்பா. அடிக்கடி வாங்கன்னு. சரி நாங்க இங்க வெயிட் பண்ணியோம். அத்த வரட்டு. சரிமா. எங்க வெளிய உட்கார்ந்துக்கிடுவோமா? வா. வெளிய என்னத்துக்கு? உள்ள சேர் போட்டு தாரே உட்காருங்க. இல்ல வெளிய நல்லா பறக்க பார்த்துட்டு அப்படி இருப்பாய் வா, அதுக்கு தான் பார்த்தேன். உள்ள இப்ப சாப்பிட்டுட்டு ரூபா கொடுக்கிறதுக்கு ஆள்வெல்லாம் வரும்ல. ஆமா சரி வெளிய சேர் கிடக்கும் மக்கா, போய் இருங்க. சரி தே. ஓனரமா சாப்பிட்டதுக்கு பில்லு. நல்ல சாப்பிட்டியா? மிச்சம் வைக்காம சாப்பிட்டாதான் பில் தருவேன். பரவாயில்லையே இந்த கடை. எங்க எப்ப சாப்பிட்டாலும் 2 ரூபாய் மிச்சம் வச்சிருங்க. அப்பனா ரூபா கொடுக்காம போயிடலாம். எல்லாருக்கும் லட்சண பண்ணே உனக்கு மட்டும்தான். ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சாதான் பில் பத்துக்க. எங்க சாப்பிட்டங்க? என்னெல்லாம் சாப்பிட்டியா? ஒரு நான்வெஜ் மீல்ஸ், ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் மஞ்சூரியன் ஆர்டர் சொன்னா. அது வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டுக்கும் எவ்வளவு? ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லேன்னு. பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் 1500,
எக்க என்ன விளையாடுதீலக்க? மாறி கல்யாண நாள் அன்னைக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளவுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? ஒண்ணு வேண்டாம், ரெண்டு பேரும் வீட்டை பார்த்து போங்க. ஏக்கா இப்படி எல்லாம் சொல்லலாமாக்க? காலையில என் ஃப்ரெண்டு கடைக்கு போனேன். அவன் இப்படிதான் ரூபா வாங்க மாட்டேன்ட்டான். ஆனா கஷ்டப்பட்டு கொடுத்ததுக்கு திரும்பியும் உன் கல்யாண நாளைக்கு நான் ஒண்ணும் தரலன்னு அதே ரூபாயை திரும்ப தந்துட்டான். வக்கீஸ் வேற நாள்ல வந்து சாப்பிடும்போது ரூபா வாங்காம இருந்திருக்கனே. இன்னைக்கு வேண்டாம், சொன்ன கேளு. எக்க இப்படியே அடிக்கடி வாங்க மாட்டேங்கிறீக்க, பாருங்க இவியல. சரி அவி சொல்லி அவள வேண்டாம் விடு, இன்னொரு நாள் பாத்துக்கிடலாம். சரி அப்ப நாங்க வீட்டு பட்டுமா? போயிட்டு வாங்க மக்கா. சாயங்காலம் வந்துருங்கக்க. ஆட்டி எத்தனை மணிக்குள்ள வரணும்? 6 மணிக்கு வாங்க. எங்க 6 மணிக்கு வந்தா போதுமா? ஆமா, என்னத்துக்கு நீ கூப்பிடியா? நீங்க தானே எல்லாரையும் கூப்பிட்டு இருந்திய. நான் தான் கூப்பிட்டேன், நீ என்னத்து கூப்பிட்டா? நீ ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறிய எனக்கு? வக்கீஸ் இப்படி சும்மா கேட்டுட்டே இருக்காத வக்கீஸ். பாருங்கக்க, அவிதான் எனக்காண்டி எல்லாம் பண்ணியாவலாம். நான் ஒண்ணுமே பண்ணல, நான் கூப்பிடப்படாதான். சரிக்கா நீங்க வரேன்டானே. சின்ன பண்ணு, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சின்ன பண்ணு கோவப்பட்டுட்டியோ? ஆமா, சும்மா விளையாட்டுக்கிட்டு சொல்லிட்டே இருப்பாப்ல. காலையில இருந்து எத்தனை நேரம் சொல்லியாச்சு எனக்காண்டி நீ ஒரு சர்ப்ரைஸும் பண்ணலன்ட்டு. இப்ப நீங்க சாயங்காலம் என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது, சர்ப்ரைஸ். பாருங்கக்க. சரி வீட்ல போய் கிடந்து சண்டை போடுங்க. அந்த பிள்ளைங்க வெளியே நிக்கவும் இருப்பா. ஐயா ஆமா, அத மறந்துட்டேனே. சரிக்கா போயிட்டு வரோம். எக்க பாப்போம், அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா ரூபா வாங்கணும். ஆட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்கிறேன். சரிக்கா சரி. ஏய் இது யாரு? வாங்க மக்கா ரெண்டு பேரும். ஆமா மக்களே, உனக்கு அத்தாண்டா. அக்கா அத்தான்னு. ஹாய் குட்டி, இங்க வா. ஓ பேர் என்னது? ஓ நீ அக்காளா தங்கச்சியா? நான் தங்கச்சி. அப்ப அக்கா தான் அங்க பையன் தாங்க அப்பா பின்னாடி ஒளிஞ்சிட்டு நிக்குதோ. எப்பவுமே அவளோட இவ கொஞ்சம் கூச்ச சுபாவம் தான். யாருக்கிட்டையும் டக்குன்னு பேச மாட்டான். ஆனா ஒருக்கா பழவிட்டான மாதிரி விட மாட்டா. இங்க வா. ரியா தானே அவ பேரு? ஆமா ஆமா, ரியா இங்க வா. வா மக்களே. என்ன டக்குனு இப்படி கேட்டுட்டா? நாங்க எங்க குட்டி பாப்பாக்கு உங்க வீட்ல இருக்க விளையாட்டு ஜாமானத்தெல்லாம் எடுத்துட்டு போகலான்ட்டு வந்தோம். ஆமா, எடுத்துட்டு போறோன்னு. அம்பு பையெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் தெரியுமா? பாரு தங்கச்சிக்கு தெரியவே அக்காளுக்கு புரிய மாட்டேங்குது. உள்ள போய் பாரு, ரியா அங்க வா. உள்ள ஒரு குட்டி பாப்பா இருக்கா, உங்க அம்மா கிட்ட போய் பாரு. உங்க அம்மாக்கு பிறக்கல, எங்களுக்கு பிறந்த குட்டி பாப்பா போய் பாரு. மக்கள் இங்க இரு குட்டி பாப்பா. பாத்தியா ரியா பாப்பா பாரு. போ அப்ப எல்லாத்தையும் பேசு போ. நம்ம சொந்த கருவிதான் ரியா, இப்படி பயந்து நிக்க கூடாது. பாருங்க பாருங்க. சிந்து கீழே இறக்கி விடட்ட நடக்கலாம் நல்லா. தத்தக்க பத்தக்க நடக்கா. இறக்கி விடுங்க சித்தியோ. இறக்கியாச்சு விட்டுட்டா. விட்டுருங்க அவனிப்பா. சித்திவி யாருக்கு ட்ரெஸ்? இந்த பிள்ளைகளுக்கு முந்தி வாங்கினது மக்கா புதுசுதான், அப்படியே வச்சிருந்த மத்துக்க. இப்ப இவ வந்த உடனே அந்த பாட்டாச்சு. அழகா இருக்குப்பா. நல்லா இருக்கு சித்தி. நான் இந்த மாதிரில இன்னும் போட்டு அவளுக்கு ட்ரை பண்ணல வந்துடுங்க. சும்மா போட்டு விடு சிந்து, நல்லா இருக்கும் பத்துக்க. சின்ன பிள்ளை தானே மக்கா, எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருக்கும் பத்துக்க. இப்படி பனியன் ட்ரௌசர் போட்டா அவிகளுக்கும் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும், ஈஸியா. ஆமா பத்தியெல்லாம் சூப்பரா இருக்கு. பட்டுக்குட்டி அங்க பாத்தியா அது யாருன்னு? எத்தே ஏன் மொவா இவ்வளவுக்கு என்ன வரும்? ஏன் மோளோ உன் பிள்ளைக்கு அத்தை. இவ்வளவு சின்ன பிள்ளையிலே அத்தை ஆயாச்சா? ஆமா, என்னை மட்டும் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பாட்டியாக்கிட்டீல. சித்தி பாட்டி ஆகிட்ட பத்தியில. ஐயோ பாவம். அதான் என் பிள்ளையிலும் உன் பிள்ளைக்கு அத்தை. பரவாயில்ல மக்களே, குட்டிமா அத்தை கூப்பிடு அத்தை. கூப்பிடுங்க பாருங்க. ஆமா ஆமா போறத பாருங்க. ஆமா, சின்ன பிள்ளைகள் கூட நல்லா சேர்ந்துக்கிடுவோம். பாருங்களா, சொல்லி கொடுக்காமலே சொல்லிடுற. ஆமா, என் பிள்ளை என்ன புத்திசாலியா இருக்கா. ஒருக்கா சொன்னோன்னு புரிஞ்சுக்கிட்டால. சின்ன பொண்ணு, அவிய ரெண்டு பேரையும் படுக்க சொல்லு. ஆமா, டயர்டா இருக்கும் பத்தியெல்லாம். சிந்து ஆல்பினு என்னத்தே? கொஞ்சம் உள்ள போய் படுத்துக்கிடுங்க மக்கா. சாப்பிட்ட உடனே கொஞ்சம் டயர்டா இருக்கும்ல, நாங்க பிள்ளைய பாத்துக்கிட்டோம். படுக்காண்டான்னு நினைக்கிறேன், சும்மா உட்காந்துக்கிட்டியமே. பாடிடே, சும்மா தானே உட்கார்ந்து இருக்கணும். கொஞ்ச நேரம் படுத்து இருந்துச்சு வா. 6 மணிக்கு எல்லாரும் வரும்போது எழுப்பி விடேன்னு. எனக்கு டயர்டா இருக்கு சித்தி, நான் படுக்கேன். ஆட்டு மக்கா உள்ள போ. இவளுக்கு பசிச்சா என்ன கொடுக்கணும்? பழம் ஏதாவது இருக்குவா? ஏத்தம்பழம் இருக்குது. நல்ல பழுத்த பழமா இருக்கா சித்தியோ? பழுத்துதான் இருக்குது. அத அப்படியே கையில வச்சு மசிச்சு அப்படி கொடுத்துடலாம். வேற சாயங்காலம் போல ராகி கூழ் கொடுப்பேன். அப்படியே மக்கா, நாங்க பாத்துக்கிட்டோம். நீங்க போய் பாடுங்க. ஆட்டு சித்தியோ எங்க வாங்க. நீ வேணா போ சிந்து, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாரேன். வாங்கங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி வாரு. நல்ல கதை விடுவா. ஆமா வா. ரியாமா லியா,
ரெண்டு பேரும் போய் மேல் கழுவிட்டு துணியை மாத்திட்டு அதுக்கப்புறம் தங்கச்சி கூட விளையாடலான்னு. தங்கச்சியே சின்ன பொண்ணு நம்ம பிள்ளைகளுக்கு மருமவா. எங்க அப்படி முறையெல்லாம் பாத்துட்டு சின்ன பிள்ளைகளுக்கு கிடந்து சொல்லிட்டு இருக்க முடியுமா? நாமளாம் எங்க அத்தை மாமா மோனுலயே அண்ணன் தம்பின்னு தான் கூப்பிடுவேன். அதெல்லாம் இப்பவே ஒண்ணும் சொல்லி கொடுக்காண்டா, கொஞ்சம் வளர்ந்த பிறகு சொல்லி கொடுத்துக்கிடலாம். இப்ப மருமவா அத்தனை அந்த பிள்ளைகளுக்கு புரிய செய்யும். இவ என்னது அந்த தாத்தான்னு வாயில வரனால என்னது சொல்லிட்டு இருக்கா. சரி சரி சொன்னேன், நீ முறைய மாத்தி சொல்லுதியா அதை யோசிச்சேன். சும்மா தங்கச்சின்னு சொல்லிட்டு போட்டு. சரி சின்ன பொண்ணு கடலை கொஞ்சோண்டு நிறைய போட்டு மெத்துக்க காலையில அதான் அவிச்சு தேங்காய் போட்டு கிண்டி எடுத்துட்டு வரட்டா? நான் என்ன செய்யுங்க? பரவாயில்ல சின்ன பொண்ணு சும்மா தானே இருக்கேன், நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரி நீங்க அதை செய்யுங்க, அதுக்கப்புறம் நான் டீ போட்டுக்கிட்டேன். அது வர பிள்ளைய நான் பாத்துக்கிட்டேன். சரி சரி. எடி ரெண்டு பேரும் போவாங்க. சிரிக்கால பாப்பா கொன்னி ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ தான் விளையாடே வர மாட்டேங்க, அங்க ஒதுங்கி நின்னுட்டு இருக்கா. நல்ல பாப்பாவை பாத்துக்கின்னு. இல்ல மக்களே, நம்ம பாப்பானா நம்ம கூட இருப்பா. இது அத்தானுக்கு பாப்பா, அதனால போயிருவா, ராத்திரி வீட்டுக்கு போயிருவா. அப்படியெல்லாம் ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. பாப்பா மறைவி அம்மாவே தடுவாளா? அதெல்லாம் ஒரு ஆள் வராது. உங்க ரெண்டு பேரையும் வளர்த்தெடுக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டமே எனக்கு போகாதம்மா. யாரும் வேண்டாம். இனி குட்டி பாப்பா கூட விளையாடணும்னா இப்படி எப்பமாவது வரும்போது விளையாடிக்க போ. இப்ப உள்ள போய் துணி மாத்திட்டு வா போ. எம்மா இவ்வளவு வளர்த்து விட்டது காணாது நீ இப்படி கேக்கா? அவி அப்பாக்கு மட்டும் கேட்கணும். உடனே பிள்ளைக்கு ஆசையை நிறைவேற்றுன்னு சொல்லிடுவாவ. அதெல்லாம் நம்மளுக்கு சரிப்படாதுமா. என்ன மக்களே அப்படிதானே? பாட்டுக்கிட்டு வாங்க. சின்ன பிள்ளைல அழகா இருக்குது. இப்படி கொஞ்சிட்டு இருக்கிறதுக்கு நல்லாதான் இருக்குது. ஆனா இவையெல்லாம் பக்கத்திலேயே வச்சு வளர்க்கவிதான் பாவம். என்ன பாடுபடுத்துறீ? என்ன என்ன சிரிப்பு? உங்க அம்மை கஷ்டப்படுத்துவியா? ராத்திரி ஒழுங்கா உறங்கிருவியா? எப்படி என்ன ஊன்ட்டு நல்ல பியாசு. அதான் ஒரு வயசு ஆயாச்சுல, படபடன்னு பியாசாண்டாமா. சின்ன பொண்ணு பாட்டி அப்படின்னு எப்ப கூப்பிடுவா? பாவாப்பா பாட்டி ஊனு ஒழுங்கா பாட்டின்னு சொல்லிட்டு பொம்மை குட்டி தூக்கி சாப்பிட்டுலாம் போல இருக்கு விளையாட்டு குட்டிய. என்ன சிரிப்பு? பசிக்குவா மக்களே? பழந்தும்பமா நல்ல கதை விடு. தாத்தாவை கூப்பிடு. வர்க்கீஸ் தாத்தா பழம் எடுத்துட்டு வாங்க சொல்லு. தாத்தா தா இல்ல தாத்தா. என்ன யார் தாத்தாவை கூப்பிட்டது? என்ன உங்க பியாத்தி தான். என் பியாத்திய கூப்பிட்டா? என் பிள்ளைகளுக்கு பிள்ளை பிறக்க முன்னாடி நான் தாத்தா ஆயாச்சு. நான் மட்டும் எனக்கு இப்பவுமே இந்த ஃபீல் கிடைச்சிட்டு பாருங்க. குட்டி பியாத்தி கிடைச்சிருக்கா? ஆமா எங்க செல்ல குட்டி. இங்க பாரு தாத்தா வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கேன். இந்த பழம் இல்ல, கொஞ்சம் பழுத்த பழமா இருக்கும் பாருங்க. இது காயிலா? இதெல்லாம் அவளுக்கு கொடுக்க முடியாது. என்ன மக்களே உங்க தாத்தாக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேக்கு. பேரம்பத்தி எடுத்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் தெரிய மாட்டேக்கு பாரு. ஏ சின்ன பொண்ணு ஓவரா கலாச்சிட்டு இருக்கா. சின்ன பொண்ணு போய் எடுத்துட்டு வர சொல்லுங்க தாத்தாவை. சொல்லிட்டேன் என் பேத்தி இன்னும் எடுத்துட்டு வந்துரு மக்களே. உங்க பாட்டிட்டு பேசுவோமா?